மிஸ்டர் நிவாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கேம் பேர் மறந்து போச்சு. ஐயோ மறக்கலை, சும்மா சொன்னேன். இது ஐயோ உண்மையாலுமே மறந்து போச்சு. சரி ஏதோ ஒன்று. இந்த கேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரைடர் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா முதல் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ரீச் பண்ணிடணும். எந்த இடம் அப்படின்னு கேட்பீங்க. எந்த இடம்? எந்த இடம்? சொல்லுங்கள். அப்போ நம்மளோட ஃபினிஷிங் பாயிண்ட், ஃபினிஷிங் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே ரீச் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலேட்டரை அங்கே கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கிலோமீட்ரு அது கீழே எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறது கிலோமீட்டர் பர் ஹவர் காமிக்கிறாங்க. அதுக்கு கீழே டைம் ஓடிட்டுருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா டைமு. அந்த டைமுக்குள் பேசிக்கிட்டே வண்டி எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. சரி பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் ஃபோன் பேசிக்கிட்டு வண்டியெலாம் ஓட்டினோம்னா இந்த மாதிரி தான் கொண்டு போய் விட வேண்டியதாக இருக்கும். சரி பார்த்தீங்களா எப்படி செம்மல்ல. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஹைவேல ஓட்டணும். அதுதான் அடுத்த லெவல். ஜாலி ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேமை மாற்றிட்டோம் மக்களே. ஏன் மாற்றினீங்க அப்படின்னு கேட்பீங்க. சரி ஏன்டா மாற்றினேன் அப்படின்னு கேட்பீங்க. ஏன் மாற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமோ என்னடா பேர் பிகில் நிவாஸ் ஹேர் ஃபேமிலி சோட்டுக்குது அவன்டா போட்டு பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரிடா மாற்றிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் விட்டு பார்த்தேன். சரி அந்த பேர்னாலே சப்ஸ்கிரைபர்ஸ் குறையுமோ அப்படின்னு நினச்சி அந்த பேரை மிஸ்டர் நிவாஸ் அப்படின்னு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் நிவாஸ் அப்படின்னு மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், செட்டிங்ஸ் மாற்றிட்டு இருக்கேன் மக்களே. இந்த ரைட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இப்படி சாட்சி ஓட்டுற மாதிரி இருக்கா, அதை லெஃப்ட் சைடில் அவன் ஓட்டுறான்ல, அவனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்ருக்கேன். சரி நம்ம கான்செப்டுக்குள்ளே வருவோம். நம்ம கான்செப்ட் இல்லை, சேனல் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர்லேயே சப்ஸ்கிரைபர்ஸ் குறையுமோ, யாருமே அந்த பேர்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் நிவாஸ்னு மாற்றிக்கிட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாற்றிக்கிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் ஏற்றுங்க மக்களே. மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கேமிங் எஸ்டிஎம் சேனல் நான் இப்போ சொல்லுவேன்ல, அவன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு இது மாதிரி பண்ணுறான் அது மாதிரி பண்ணுறான்னு சொன்னாங்க. அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா 86 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டாங்க மக்களே. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். அதே மாதிரி நாமளும் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிப்போம். ஓகேவா மக்களே, நாமளும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அடிப்போம் மக்களே. ப்ளீஸ் மக்களே, நீங்கள் தான் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் மட்டுமே தான் எல்லாமே பண்ணணும். ப்ளீஸ் மக்களே, எப்படியா ஒன்று பண்ணி விட்டுருங்க மக்களே. ப்ளீஸ் மக்களே அவங்க கையை காலான்னு நினச்சி கேட்குறேன். எப்படியோ ஒன்று பண்ணி விட்டுருங்க. 14 நின்னா எப்படி? எல்லாரும் எனக்கு பின்னாடி தான் சேனல் ஆரம்பித்தாங்க. ஓகேவா, கொஞ்சம் ரீசெண்டாக ஆரம்பித்த மாதிரி தான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டக்குன்னு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டுறாங்க மக்களே. ஆனால் நாம் பார்த்தா இன்னுமே அப்படியே இருக்கிறோம். ஒரு 2 டைம் பார்த்தீங்கன்னா சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணேன். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஒரு டேப்ல ஒரு சேனல் வச்சுருந்தேன் மக்களே. அந்த சேனல் பேரை மறந்து போச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ ஓல்டாக இருக்கும் அந்த சேனல். ஆனால் அதெல்லாம் டக்குன்னு ரீச் பண்ணிட்டோம். 2வது சான்ஸில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ரீச் பண்ணிட்டோம். ஆனால் ரீச் ஆகலை அவ்வளோ சீக்கிரமாலாம். இப்போ 3வது பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ரொம்ப 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 பொறுமையாக போயிட்டுது.
ஓகே, பொறுமையாக இருந்தால் பூமி ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போ கொகைக்குள்ளெல்லாம் போகிறாம வேலை கேம் வேணாம். ஓகே, யூடியூப் கான்செப்டில் வருவோம். சரி, பொறுமையாக இருந்தால் பூமி ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. ஓகேவா, பொறுமையாக இருக்கும்பா, நம்ம பொறுமையாக தான் அடிக்கலாம். அவங்க அடிச்சுட்டு போட்டோம், நம்ம பொறுமையாக அடிப்போம், ஒரு நல்ல ஒரு பேரோடு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அதே மாதிரி தான் ட்ரெண்டிங் HTMமும். ஆனால் டக்குன்னு போயிட்டாங்களே, இதெல்லாம் என்ன நியாயம்? ஓகே மக்களே, நீங்கள் தான் மக்களே எல்லாம் பண்ணி விடுங்க மக்களே, பார்த்து பொறுமையாக. இதுக்கு தானே பேச்சுக்கிட்டே கொண்டு போய் வண்டி ஓட்டக்கூடாது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த லெவலில் பார்த்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து பண்ணி விடணும் அதில், ப்ளீஸ் மகளை விட பார்த்து பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணிட்டு, முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணிடுங்க மக்களே. அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோல்டு ப்ளே பட்டன், சில்வர் ப்ளே பட்டன்ங்கிறதெல்லாம் அடிச்சிடுவோம் மக்களே, பார்க்கலாம். ஓகேவா, கண்டிப்பாக முயற்சி செய்வோம். நெவர் கிவ் அப். ஓகே, பொறுமையாக போவோம். சொல்லி வாயம் முள்ளட்டும்னு இடிச்சுக்கிட்டான்பா. சே, கொஞ்சம் இங்கே போய் நிற்குது. சரி, வீட்டு பார்த்துக்கலாம். போலாம். ரைட். இந்த ட்ரெயினை பீட் பண்ணிட்டா. எஸ், ஒரு ரேசக்கம். மூஞ்ச ஒரேடியாக மூட வச்சுட்டானுங்களே. நோ, நெவர் கிவ் அப்ங்க. மறுபடியும் ரேஸ் ஆரம்பிச்சிட்டோம். ரேஸில் அந்த ட்ரெயினை விட ஸ்டாப்பில் பீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு டம்குன்னு இடிச்சுக்கிட்டான். அடப்பாவி. சரி, வீடு பார்த்துப்பா. பாலத்துக்கு மேலே இல்லை, பாலத்துக்கு கீழே போய் கொண்டிருக்கேன். ட்ரெயினை பீட் பண்ண போகிறேன். போயிட்டேன். எஸ், மீண்டுமா? பைக்கு வாங்கலாமா? எஸ், வாங்கிடலாம். ஐயோ, கண்டினியூ கொடுத்துட்டேன்னு. ஐயோ, சரி, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு வெளியே போயிடலாம். இவ்வளோ பெருசாலாம் இழுக்க வேணாம். இன்னும் எனக்கு தெரிஞ்ச வீடியோ 2 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கும். எல்லாம் வாங்குறா. ஓகே, நம்ம இப்போ புது பைக் வாங்க போகிறோம். எஸ். ஐயோ, மறுபடியும் கண்டினியூ கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி, வெளியே வந்துட்டு புது பைக் வாங்கிடுவோம். இன்னும் 1 நிமிஷம் தான் மக்களே இந்த வீடியோ இருக்கும். கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பண்ணிவிடுங்க மக்களே. ஓகேவா மக்களே, ஃபஸ்ட்டு அது வாங்கிறதுக்கு பதிலாக இதை ஃபஸ்ட்டு வாங்குவோம். ஓகேவா, பொறுமையாக போவோம் மக்களே. என்னது மக்களே அவசரம் பட்டுட்டு, பொறுமையாக நிதானமாக ஒரு நல்ல பேரோடு போகலாம். அதுதான் என் ஆசை. ஓகே, அதுக்கு ஸ்பீட் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்பட்டுச்சு. ஓகேவா, 200 கிட்ட போகும்னு நினைக்கிறேன், km/h. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணிட்டு
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி மக்களே மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்